வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு யாருக்கு மன வாழ்க்கை கசப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக லக்னம் அப்படிங்கிறது நம்மளை குறிக்கும். கலத்திரஸ்தானம்ங்கிறது லக்னத்திலிருந்து 7ஆம் பாவகத்தை குறிக்கும். அந்த 7ஆம் பாவகம் தான் நமக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவியை குறிக்கும். சரி, யாருக்கெல்லாம் பெரும்பாலும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃபு, சீக்கிரமாக விவாகரத்தை நோக்கி போயிடலாமாங்கிற எண்ணம் இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பொதுவாக 7ஆவது வீட்டில் சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன் இவர்களெல்லாம் தனிச்சு இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு மேக்ஸிமம் மேரேஜ் லைஃப்பில் அவ்வளோ ஒரு திருப்தியான ஒரு சுச்சுவேஷன் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி 7ல் சனி இருக்கிற எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருக்கா, ராகு, கேது இருக்கிற எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கானா? அப்படியும் கிடையாது. அதுக்கு குரு பார்வை இருக்குது, சுப கிரகமான வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பு இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது விதிவிலக்கு. அதே மாதிரி இந்த 7ஆவது வீட்டில் பார்த்திங்கன்னா, இயற்கை சுபகரகமான குரு தனிச்சு இருந்தாலுமே அவர்களுக்கு பெரும்பாலும் விவாகரத்து 2வது வாழ்க்கைங்கிறது அமையும். 2வது ஒரு ஆப்ஷன் என்னென்னா, குருவோடு சுக்கிரன் இணைஞ்சு அந்த 7ஆவது வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு விவாகரத்து இருக்கும். மேலும் 7ஆவது வீட்டில் செவ்வாய் புதன் இணைவு, செவ்வாய் சனி இணைவு, குரு சுக்கிரன் இணைவு இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் புதன் சுக்கிரன் இணைவு இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு விவாகரத்து, 2வது திருமணம் இது மாதிரியான அமைப்புங்கிறது ஏற்பட்டுருக்கும். அதே மாதிரி வேறு என்ன இதுக்கு ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீச்ச செவ்வாய் ஒருவரோட ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று அவரோடு சனி தொடர்பில் இருக்கிறது, அல்லது சனி நீச்சம் பெற்று அவரோடு செவ்வாய் தொடர்பில் இருக்கிறது, அல்லது சனி வக்ரம் பெற்று அவரோட நீச்ச செவ்வாய் தொடர்பில் இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒருவரோட ஜாதகத்தில் இருந்ததுனாலும் அவர்களுக்கு மன வாழ்க்கை ஒத்து வராதுங்க. அதாவது எப்போவுமே சண்டை போடுறது, அடமெண்ட், அதாவது தன்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தன்னோட வாழ்க்கை அமையலைன்னா அதுலேருந்து எப்படியாவது வெளியில் வந்துடணுங்கிற முயற்சிக்கு போகிறது, சீக்கிரமாக விவாகரத்து வாங்கிட்டு வேறு வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க கையாளுவாங்க. ஆக பொதுவாக 7ஆம் வீடு சுத்தமாக இருப்பது மிகச்சிறப்பு. அல்லது பாவ கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதற்கு குருவின் பார்வை, வளர்பிறை சந்திரனுடைய பார்வை, சுப கிரகங்களினுடைய தொடர்பு, லக்னத்திற்கு சுபகிரகங்களுடைய தொடர்பு இவையெல்லாம் ஏற்படும் பொழுது எவ்வளோதான் பிரச்சனைகள் இன்னல்கள் இருந்தாலும் முழுவதுமாக பிரிவினை இல்லைங்க, ஏதோ இன்றைக்கி வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அப்படியே குழந்தை குடும்பம்னு ஃபேமிலி டெவலப் ஆக அந்த பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பித்து அந்த வாழ்க்கையை ரன் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சில தசாபுத்திகள் அவங்களோட ஜாதகத்தில் கரெக்டாக அந்த கல்யாண வயசுலேயே தசாபுத்திகள் சாதகமாக இல்லாமல் இருந்ததுன்னு வைங்களேன். இப்போ ஒரு உதாரணமாக ஒரு மிதுன லக்னம், ஒரு துலா லக்னம், இந்த மாதிரியான லக்னங்களுக்கு நடுத்தரமான வயதில் குரு தசை நடப்பில் வந்ததுன்னா அவங்களுக்கு 2 திருமணங்கிறது அமையும். ராகு தசை பெரும்பாலான லக்னக்காரர்களுக்கு 2 திருமணங்கிறத கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான தசாபுத்திகள் திருமண வயதில் நடக்கும் பொழுது அவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமையிறதே லேட்டாமையும், அல்லது இருதார திருமணம், விவாகரத்து திருமணங்கிற அமைப்புக்குள்ளே எளிதாக போயிடுங்கிறத சொல்லலாம். ஸோ அந்த தசாபுத்தியும் சாதகமாக இருந்து மேற்சொன்ன கிரக அமைப்புகளும் ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு மன வாழ்க்கை திருப்தி அளிக்காது. ஆனாலும் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க, ஜாதகம் அப்படிங்கிறதே நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்காகத்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஜாதகத்தில் நமக்கு இந்த மாதிரி நெகட்டிவிட்டி இருக்கா, அப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும், வாழ்க்கையை அனுசரித்து செல்ல பழக வேண்டும். இல்லைங்க எனக்கு ஜாதகத்தில் இப்படி இருக்குது நான் இப்படி ஆயிடுவேன் இந்த எண்ணத்தை தவிர்த்து கொண்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த வாழ்க்கைக்குள்ளே நின்று வாழ்க்கை நடத்துறதுக்கு முயற்சி எடுக்கணும். ஸோ இவ்வளவுதாங்க. நன்றி நண்பர்களே.